ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் காமெடி மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து கேங்கர்ஸ். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சுந்தர் சி தான். ஸோ இந்த படத்தோட ரைட்டர் யாருன்னா சுந்தர் சி வெங்கட்ராகவன். டைலாக் வந்து யாருன்னா பத்ரி வெங்கட்ராகவன் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணது வந்து குஷ்பு சுந்தர், அப்புறம் வந்து ஏசி சண்முகம், அப்புறம் ஏசிஎஸ் அருண்குமார் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் இதோட சினிமாட்டோகிராஃபி யாருன்னா கிருஷ்ணசாமி. எடிட் பண்ணது வந்து பிரவீன் ஆண்டனி. மியூசிக் பண்ணது வந்து சி சத்யா. ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ஆவணி சினிமாக்ஸ், அப்புறம் பென்ஸ் மீடியா. டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து ட்ரீம் பிக் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களோட கேஸ்டிங், இந்த படத்தில் கேஸ்டிங்ஸ் யாருன்னா சுந்தர் சி வந்து சரவணனாவும், வடிவேலு வந்து சிங்காரமாவும், கேத்ரின் தேசா வந்து சுஜிதாவும், அப்புறம் வந்து வாணி போஜன், அப்புறம் பகவதி பெருமாள், அப்புறம் கேமியோவில் வந்து விமல் வந்து நடிச்சிருக்காப்புல. அதாவது இது படத்தோட கதை என்னென்னா, 3 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. 3 அண்ணன் தம்பிங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரவுடிசமம், கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதே மாதிரி அரசியலில் வந்து பெரிய ஒரு பொறுப்பில் வந்து அவங்க இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, பஞ்சாயத்து தலைவராகவும் பிரசிடெண்ட்டாகவும் அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சொந்தமாக வந்து தியேட்டர்ஸ் இருக்கும், அப்புறம் ஸ்கூல் இருக்கும், அப்புறம் வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சொந்தமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து என்ன ஆகுன்னா, அவங்க நடத்துகிற ஸ்கூலில் வந்து அந்த அண்ணன் தம்பிங்க 3 பேர் நடத்துகிற ஸ்கூலில் வந்து கேத்ரின் தெரேசா வந்து ஒரு டீச்சராக வேலை செய்வாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய தப்பான விஷயங்களை தட்டி கேட்பாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு கேம்பஸில் ஒரு பிளாக்கில், அதாவது ஒரு பில்டிங் ஃபுல்லாக வந்து இந்த கள்ளச்சாரியம் வேறு எங்கேயோ காய்ச்சிட்டு, வேறு ஒரு ஃபேக்ட்ரியில் எங்கேயோ காய்ச்சிட்டு, அது இங்கே வந்து ஸ்டாக் வந்து பதுக்கி வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த கேத்ரின் தெரேசா வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கும்போது, நாங்கள் கட்டின ஸ்கூலில் நீ வேலை செஞ்சுட்டு எங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறேன்னு சொல்லி நிறைய தடவை பிரச்சனை பண்ண பார்ப்பாங்க, மானபங்கம் செய்ய பார்ப்பாங்க. ஸோ அது இடையில வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு வேறு இறந்து போயிடும். ஸோ அது வந்து ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப மர்மமான முறையில் இறந்து போயிட்டா. ஸோ அவளோட பாடி கூட கிடைக்கல, அது காணாமல் போயிடும். இறந்து போனதெல்லாம் காணாமல் போயிடும். ஸோ இப்போ நிறைய ஸ்கூல் பொண்ணுங்க இடையில காணாமல் போகும். இதனால என்ன ஆச்சுன்னா, கேத்ரின் தெரேசா வந்து லோக்கல் போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் நோ யூஸ். லோக்கல் போலீஸ் ஃபுல்லாகவே அந்த 3 பேருக்கு தான் ஃபுல் சப்போர்ட்னால, ஹையர் அஃபிஷியலாக இருக்க டிஐஜி, கமிஷனர் அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு வந்து அவங்களுக்குலாம் வந்து மெயில் அனுப்பிவிட்டு, இந்த மாதிரி இங்கே பிரச்சனை ஒன்று நடக்குது. ஸோ அது வந்து இந்த 3 அண்ணன் தம்பிங்க வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணுறாங்க, நிறைய ஸ்கூல் பிள்ளைகள் சிறுமிகள்லாம் வந்து காணாமல் போகிறாங்க. ஸோ அதனால் அதை எப்படியாவது ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி ஒரு மெயில் ஒன்று தட்டி விடுவாங்க. ஸோ அந்த மெயிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு மப்டி போலீஸை வந்து ஸ்கூல் வாத்தியாராக வந்து போகிறதுக்கு வந்து போக விட்ருவாங்க, அனுப்பிவிடுவாங்க. மஃப்டியில் ஒரு போலீஸை வந்து ஸ்கூல் வாத்தியாரை அனுப்பி விட்ருவாங்க. ஸோ ஒரு டெம்பரரி ஸ்கூல் வாத்தியார் மாதிரி போய் அங்கே வேலை பார்ப்பார் அந்த ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் இப்படி வேலை பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணாரா இல்லையா, அந்த 3 அண்ணன் தம்பிங்களுக்கு என்னாச்சு, அப்புறம் கேத்ரின் தெரேசா இந்த மாதிரி வந்து ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணனால இந்த விஷயம் 3 அண்ணன் தம்பிங்களுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுந்தர் சி எப்படி இந்த விஷயத்தில் வந்து சம்மந்தப்பட்டார். அப்புறம் இந்த 200 கோடி அப்படின்ற அந்த மினிஸ்டர் பணம் எப்படி இந்த கதைக்குள்ளே வந்தது அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இது வந்து விமல் வந்து கேமியோ வந்து பண்ணியிருப்பார். ஸோ இவ்வளோ விஷயம், இந்த 3 அண்ணன் தம்பியும் அப்புறம் இந்த 200 கோடி மினிஸ்டர் பணமும் அதுதான். ஸோ சுந்தர் சி எங்கே இருந்தால் நடுவில் வந்து வருவார். ஸோ அதுவும் இதில் காட்டுவாங்க. ஸோ இது ஒரு மிக்சடு கொலாபு மாதிரி தான் ஒரு மாதிரி வரும், சரிங்களா. ஸோ இது வந்து அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே போயிட்டு இருக்காது, படம் போயிட்டு இருக்கும். பட் ஆனால் கடைசியில் ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அது பெருசாக ஒன்றும் பெரிய ட்விஸ்ட்லாம் கிடையாது, சின்ன ட்விஸ்ட்டு தான், எல்லா படத்தில் வர மாதிரி தான். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஹோல்டிங்காக இருக்காது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வடிவேல் அவரோட காமெடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் மொத்த படமே கொஞ்சம் லேகாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து வடிவேல் காமெடி வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கம்பேக்னு சொல்லலாம். பெரிய கம்பேக் மாதிரி சொல்லாமல், ஓகே பரவாயில்ல, வேறு ஒரு கம்பேக் மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து காமெடியில் டைமிங், அந்த டயலாக்லாம், அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக அந்த டைமிங் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது இந்த படத்தில். சூப்பராக இருந்தது, அதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி வந்து இவரோட காம்போ வந்து என்றைக்குமே நல்லாயிருக்கும். சுந்தர் சியும் வடிவேலு காம்போவும் அது இந்த படத்தில் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகிருக்கு. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. முகம் சுளிக்கிற விஷயம் என்னென்னா, கொஞ்சம் லாஜிக்கே இல்லாத கொஞ்சம் முகம் சுளிக்கிற விஷயம் என்னென்னா, டீச்சர் கதாபாத்திரத்தில் நடித்த கேத்ரின் தெரேசா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஐட்டம் சாங் ஆடிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டீச்சர், பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் சாங் ஆடினப்போ அது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து வேறு ஒரு சீனில் வந்து செங்கசூளையில் வந்து வெள்ளனங்கள்லாம் போட்டு புரட்டி எடுப்பாங்க. அடி வாங்கி மிதி வாங்கி தூக்கி செவுத்துலலாம் போட்டு அந்த செங்கல் செங்கல் அடுக்கி வச்சுருப்பாங்க, தூக்கிலாம் அடிப்பானுங்க. அப்படி எல்லாம் அவ்வளோ அடி வாங்கின கேத்ரின் தெரேசா வந்து அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேக்கப் போட்டு கிளியராக இருப்பாங்க. ஸோ இது வந்து லைட்டாக ஒரு லாஜிக் வந்து மிஸ்டேக் ஆகுது.
இது 2 தான், வேறு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. மற்றபடி படம் வந்து பார்க்கலாம். உண்மையாகவே வடிவேலு அவர் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து பிச்சிருக்காரு. கதை வந்து ரொம்ப கதை இந்த படத்தில் வந்து அவ்வளோவா கதை ஒன்றும் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு ஃபன், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபன் ரைடாக போகும். குழந்தைங்களை கொண்டு போய் பார்க்கலாம். அப்புறம் வந்து ஜாலியாக பசங்களோடலாம் என்ஜாய் பண்ணி இந்த நேரத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ இந்த இடையில லீவுன்னு நினைக்கிறேன், 10th லீவு. ஆமாம், எக்ஸாம் லீவில். ஸோ அந்த லீவுனால் போய் பார்க்கலாம், ஜாலியாக பசங்களோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை, பாட்டும் ஒன்றும் மனசு நிற்கலை. இது நம்ம பாட்டு மியூசிக்காக எடுக்கல. இப்போ கலகலப்பு படம், மற்ற படம்லாம் இந்த சுந்தர்சியோட படம் வந்து பாட்டெல்லாம் ஓரளவுக்கு மைண்டுக்குள்ளே நமக்கு வந்து நிற்கும். கலகலப்பு படம், அந்த பார்ட் 1 பார்ட் 2 இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு நமக்கு மைண்டில் நிற்கும். அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து 1 2 படம், பழைய படம், கார்த்திக் படம்லாம் அவர் எடுத்திருப்பார், சுந்தர்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய அதெல்லாம் வந்து பாட்டு வந்து உள்ளுக்குள்ள மனசு நிற்கும். பட் இந்த படத்துலேருந்து பாட்டு, பிஜிஎம், மியூசிக் வந்து ஒன்றுமே வந்து பெருசாக மைண்டில் ஒன்றுமே நிற்கலை. வடிவேலு காமெடியை பேஸ் பண்ணி தான் போயிருக்கு, ஸ்டோரியை லைட்டாக பேஸ் பண்ணி போயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. காமெடிக்கு காமெடி ஸ்கிரிப்டுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, குழந்தைங்களோட போய் பார்க்கலாம். இந்த படத்தை வந்து ஒரு 1.5 வீக் மேலே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தது. பட் ஆனால் பரவாயில்ல, நல்லா இருந்தது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு வந்து 3.4 கொடுக்குறேன். தேங்க்யூ.